தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்பில் ஆஃபர் பண்ணுறாங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யார் யார் எலிஜிபிள், யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஐஐடி இந்தியா, த இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், எலிஜிபிலிட்டி ஃபார் ஐஐடி இந்தியா ஸ்காலர்ஷிப் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொரு டீட்டெயில்ஸையுமே அவங்க தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸு, அதே மாதிரி யார் அப்ளை பண்ணலாம், என்ன ப்ரைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்போ, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே. டோட்டலாகவே இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஃப்ரீ தாங்க. நம்ம அப்ளை பண்ணுறதும் ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லேருந்து போயிடலாம். இந்த ஸ்காலர்ஷிப் அவார்டுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்தே இது வந்து ஓப்பனாக தான் இருக்குது. மே 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஆன்லைன் ஷார்ட் லிஸ்ட் டெஸ்ட்டு வந்து ஜூன் 21ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அது ஜூன் 26, 28 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செப்டம்பர் மாதம் உங்களுக்கான வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் படிக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபுல் டைமாக நீங்கள் பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிள். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படித்தாலும் சரி, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், 4 வருஷத்தில் எந்த வருஷம் பிடெக் படித்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் காலேஜ் வந்து ஏஐசிடியால் இல்லை யூஜிசியால் அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் டைமில் ரெகுலராக தான் இன்ஜினியரிங் படிக்கணும், யூஜி இன்ஜினியரிங். ஸோ அதே மாதிரி ஆல் ரெகுலர் கிரெடிட் கோர்சஸ் மஸ்ட் ஹவ் பீன் கிளியர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு அரியரும் இது வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது. அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. அரியர் வச்சுருந்து கிளியர் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஐஐடிக்கு மட்டும் கிடையாது, நான் மெம்பர்ஸ் எந்த காலேஜில் படிக்கிறவங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதற்கான ப்ரைஸ் சம்மரி பாருங்கள். இந்த ஸ்காலர்ஷிப்போட ப்ரைஸ் சம்மரி பாருங்கள். 5 ரீஜனல் ப்ரெசன்டேஷன் 5 லொக்கேஷனில் எடுக்கிறாங்க. பெங்களூரு, சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரீஜனல் ரவுண்டில் நீங்கள் வின்னர் ஆனீங்க அப்படின்னா 60,000 ரூபாயும் ஐஇடி மெம்பர்ஷிப்பும் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் ரன்னர் ஆனீங்க அப்படின்னா 40,000 ரூபா சர்டிஃபிகேட்டும் ஐஇடி மெம்பர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் நேஷ்னல் லெவலில் வரீங்க அப்படின்னா வின்னருக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரன்னரப்புக்கு 1,77,000 செகண்ட் ரன்னரப்புக்கு 1,50,000 லட்ச ரூபாயும் ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் மெம்பர்ஷிப்பும் சரி ப்ளஸ் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்டும் ஐஐடி மெம்பர்ஷிப்பும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் அண்ட் லெவல்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்டு எவால்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளைலாம் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, அகாடமிக்ஸ்க்கு 52%, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு 20%, ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு 13%, ஐஐடி ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் 15% அடிஷ்னல் பூஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சதர்ன் ரீஜனை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஒரு ஜோனாகவும், தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரியை ஒரு ஜோனாகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 5 ஜோன் இருக்குது. இந்த 5 ஜோனில் ஃபஸ்ட்டு வர்றவங்கள தான் இந்த ரீஜனல் ஜோனுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாத்தையும் நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் 1 வந்து ஆல் இந்தியா ஆன்லைன் டெஸ்ட்டுங்க. இந்த ஆல் இந்தியா ஆன்லைன் டெஸ்ட்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 50 கொஸ்டின்ஸில் யார் டாப் 30 வராங்களோ அவங்க ஈச் ரீஜியன்லேருந்து ஸ்டேஜ் 3க்கு போவாங்க. ஸ்டேஜ் 3 தாங்க அந்த ரீஜனல் ரவுண்டு. அந்த ரீஜனல் ரவுண்டு யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 60,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நேஷ்னல் ஃபைனல்ஸ் கொண்டு போவாங்க.
இந்த 5 பேர்லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் ஃபைனல்ஸ் கொண்டு போவாங்க. அந்த நேஷ்னல் ஃபைனல்ஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த 3 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு இந்த அப்ளை நவ் லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. ஐஇடி இந்தியா ஸ்காலர்ஷிப் அவார்ட் 2024ன்னு கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி பக்கத்துலேயே யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியோட நேமும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு எந்த இயர் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா, ஃபோர்த் இயரானு. ஸோ எந்த இயரோ அந்த இயரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த சிட்டி தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஊரோட பேரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ஜெண்டரில் நீங்கள் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஹவு டிட் யூ கேம் டு நோ அபவுட் த ஐஇடி இந்தியா ஸ்காலர்ஷிப் அவார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நம்ம யூடியூப் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அதர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலோட நேமை கூட டைரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல் நேமை கொடுத்துட்டு கூட ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நேஷ்னல் லெவல் ஸ்காலர்ஷிப்பு. ஒருவேளை உங்களுக்கு லக் ப்ளஸ் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்களும் எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி ரீஜனல் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், ரீஜனல் ரவுண்டில் ஹையரில் வரீங்க அப்படின்னாலும் அதற்கு உங்களுக்கான பஸ் ஃபேர் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல நேமு, சர்டிஃபிகேட்டு, அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். இதை தவிர இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.